ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மெட்டா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் தரப்பிலிருந்து த்ரெட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஆப்போட ஃபுல் செட்டிங்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அனிஸ்டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஹே ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு த டாபிக். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த த்ரெட்ஸ் ஆப்னா என்ன, ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ வந்து இந்த ஆப்போட ஃபுல் செட்டிங்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ நீங்கள் அந்த த்ரெட்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ட்விட்டர் எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ப்ரொஃபைல் பேஜுக்கு போய்க்கலாம். ப்ரொஃபைல் பேஜில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் உள்ள நீங்கள் என்ன பயோ கொடுத்துருக்கீங்களோ அது அப்படி இங்கே வந்து இம்போர்ட் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து 3 டாட்டுக்கு பதிலாக இங்கே வந்து 2 லைன் இருக்குது. சரிங்களா? அந்த 2 லைனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஃபாலோ அண்ட் இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த த்ரெட்ஸ் ஆப்புக்கு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து இன்வைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணியிருக்க இன்ஸ்டாகிராம் ஐடியில் நீங்கள் யாரையெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கீங்களோ அவங்க வந்து அவங்களோட லிஸ்ட் எல்லாமே இங்கே ஷோ ஆகும். ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம், அவங்களையும் ஃபாலோ பண்ணுறதுக்கு இன்வைட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாட்டு நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி எஸ்எம்எஸ் மூலமாட்டு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இமெயில் மூலமாகவும் நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா லிங்கை காப்பி பண்ணி நீங்கள் இன்வைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். சரிங்களா? ஸோ இந்த வழிகளில் நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் த்ரெட்ஸ் ஆப்புக்கு வந்து இன்வைட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ பேக் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து நான் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஆஃபில் தான் வச்சுருக்கேன். நீங்கள் வேணால் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைவசி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதாவது உங்களோட த்ரெட்ஸ் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் ப்ரைவேட்டாக யூஸ் பண்ணணும்னா ப்ரைவேட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் வந்து பப்ளிக்காக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் அதை ஆஃபில் இருக்கேன். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் மென்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நான் எவ்ரி ஒன்ல கொடுத்துருக்கேன். இதில் வந்து என்ன வந்து யார் வேணாலும் மென்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் செட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மியூட்டட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மியூட்டரில் பார்த்தீங்கன்னா நான் யாருமே மியூட் பண்ணி வைக்கல. அதனால் பார்த்தீங்கன்னா பேஜ் வந்து எம்டியாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்வெர்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இன்ஸ்டாகிராமில் இருக்குது, யூடியூப்ல எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் யூ ஃபாலோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களை அதை நம்ம இன்ஸ்டாகிராமில் இருக்க மாதிரி. சரிங்களா? நீங்கள் யாராவது ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபாலோயிங் லிஸ்ட்லையும் ஃபாலோவர்ஸ் லிஸ்ட்டில் உங்களை ஃபாலோ பண்ணுறவங்களோட லிஸ்ட் இருக்கும். ஸோ பெண்டிங்கில் இருக்குது இந்த இடத்துல ஷோ ஆகும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளாக் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நம்ம யாராச்சும் பிளாக் பண்ணி வச்சிருந்தோம்னா அது இங்கே ஓப்பன் ஆகும். சரிங்களா? பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும், ஸ்ட்ரைட்டாக இன்ஸ்டாகிராமில் போயிடுச்சு. ஸோ நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹைட் லைக்ஸ்னு சொல்லும்போது அப்படி தான் நேராக இன்ஸ்டாகிராமுக்கு போயிடும். ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஹைட் லைக்ஸை வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் தான் இது வந்து ஒர்க் ஆகும். சரிங்களா? இப்போ நம்ம பேக் போயிட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக த்ரெட்ஸ் ஆப்புக்கு வந்துடும். ப்ரைவசிலேருந்து வெளியே வந்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா டேக் எ பிரேக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆப்லேருந்து எவ்வளோ நேரம் பிரேக் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் தேவைக்கு கொடுத்துக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டீஆக்டிவேட் ப்ரொஃபைல். உங்களோட இந்த ப்ரொஃபைலை வந்து டீஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டீஆக்டிவேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதர் அக்கௌண்ட் செட்டிங்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் இருக்கிறது தான். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமுக்கு தான் போகும். நம்ம இதில் எதை கிளிக் பண்ணாலுமே இன்ஸ்டாகிராமுக்கு தான் போகும். ஸோ நமக்கு இது தேவை கிடையாது. சரிங்களா? இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் செட் பண்ணி தான் வச்சுருப்போம். ஸோ பேக் போனோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து லாங்குவேஜ் அப்படின்னு கேட்குது. லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் உள்ள மேக்ஸிமம் லெவல் ஆஃப் லாங்குவேஜ்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெல்ப்பை பற்றி நமக்கு ஆல்ரெடி தெரியும், இது இன்ஸ்டாகிராமில் இருக்குது தான். ஸோ சப்போர்ட் பேஜ் தான் இது. சரிங்களா? ஸோ நம்ம பேக் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அபவுட். ஸோ இந்த ஆப்போட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், அதுக்கடுத்து ப்ரைவசி பாலிசி எல்லாமே கொடுத்துருப்பாங்க, போய் படித்து பார்த்துக்கோங்க. ஸோ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா லாக் அவுட் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. லாக் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அக்கௌண்ட் வந்து லாக் அவுட் ஆயிரும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ண விரும்பலை. இதுக்கப்புறமா இதில் எப்படி போஸ்ட் போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு நோட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் ஏதாச்சும் எழுதணும் அப்படின்னா நீங்கள் எழுதிக்கலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பின் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்கள் கேலரி ஓப்பன் ஆகும். ஸோ அதுலேருந்து உங்களுக்கு தேவையான ஏதாச்சும் ஃபோட்டோஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணி போஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நான் இப்போது பேக் போய்க்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் எப்படி நீங்கள் ப்ரொஃபைல் வந்து எடிட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இதிலையும் எடிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதில் ஷேர் ப்ரொஃபைல், உங்களோட அக்கௌண்ட்டை வந்து யாருக்காவது ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா த்ரெட், அதாவது நம்ம போட்ட ட்வீட் எல்லாமே நம்ம
ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா ட்வீட்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா த்ரெட்னு தான் சொல்லுவோம். ஸோ அந்த போஸ்ட் எல்லாமே இந்த பேஜில் இருக்கும். ரீப்ளை ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா இந்த பேஜில் சொல்லுவாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் ரீப்ளை எதுவும் வரல. ஸோ பிளாங்காக இருக்குது பேஜ். சரிங்களா? ஸோ கைஸ் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ செட்டிங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீக்கும் புது புது அப்டேட்லாம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள்.